வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. இது திருக்குறள்ல சரி இல்லை அப்படியே எடிட் பண்ணிக்கோ பையன் பொண்ணு. வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. இது திருக்குறள். நம்ம திருவள்ளுவர் சார் சொன்னது. ஒருத்தருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அதை தேடி போய் செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட மிகப்பெரிய விஷயமா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சின்ன விஷயத்துக்கே அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் சத்தமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக மிகப்பெரிய சாதனைகளாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு எளிய மனிதரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, மிஸ்டர் ரமேஷ் சார். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ் சார். முகேஷ் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கி பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அதை நான் சொல்றதை விட அவர் என்னென்ன செய்யறாரு அப்படின்றது உங்களுக்கு சொன்னா அது நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ரமேஷ் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பற்றின என் பையன் 2018 5ஆம் மாதம் இறந்தார். ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துட்டார். அன்னைக்கு இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் ஆர் முகேஷ் அறக்கட்டளை என்ற பேரில் தொடங்கி அன்னையிலேருந்து இன்னை வரலும் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நாங்கள் தொடக்கினது ஈஸியாக காணத்தூரில் ஒரு மனநல குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு 10 பேருக்கு முதல்ல மருத்துவம், துணி, உடைகள் அப்படியே உணவு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இதை விரிவுபடுத்தி பண்ணணுன்றதுக்காக இப்போ எல்லா சென்னை முழுவதும் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் சேலம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டங்களும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதுவரையிலும் ஆர் முகேஷ் அறக்கட்டளையின் சார்பாக நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அறக்கட்டளை முகேஷனுடைய நினைவு நாள் அன்றைக்கி 3 சக்கர வாகனம், அது இல்லாமல் ஏழைகளுக்கு புடவை, மருத்துவம், உணவு, மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு உணவு, மருத்துவம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஒரு சின்ன சந்தேகம். ஒரு மகனுடைய இறப்பு அப்படின்னு சொல்றது, ஒரு நம்ம தன்னுடைய குழந்தை ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு சின்ன வயசுல இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு மனசு வலிக்கும், கவலைப்படுவோம், முடங்கிடுவோம். எப்படி நீங்க அதை தாண்டி நான் இதை ஒரு ஒரு உதவி செய்யற விஷயமா நான் மாத்துவேன், எப்படி உங்களுக்கு மனசுல தோணுச்சு? இல்லை, எனக்கும் அந்த கஷ்டம் இருந்தது. ஒரு 6-8 மாதம் காலம் நான் அப்படிதான் இருந்தேன். இதை அப்படியே விட்டுடக்கூடாது. என் பையனுடைய இறந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல. சரி, இதை உலகம் முழுக்க கொண்டு போன அவனுடைய நினைவா அப்படின்றதுக்காக தான் இந்த அறக்கட்டளையே ஆர் முகேஷ் அறக்கட்டளையே துவக்கணும். இதை தூக்கிட்டு எல்லாரும் விடுற மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இதை நாடு முழுக்க கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை பெரிய லெவலில் இன்றைக்கி அறக்கட்டளையில் பயன்பெறாதவர்களே இருக்க முடியாது. கொரோனா காலங்களில் நாங்கள் 120 நாளும் தொடர்ந்து உணவு, அரிசி, காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் அப்படி 120 நாள் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தாங்க. 120 நாள் கொரோனா காலங்களில் தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்றதுனால அதை என்னுடைய பையனுடைய புகழும் நாடு முழுக்க தெரியணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இந்த விதை அவர் இறந்த உடனே நம்ம இதுக்காக நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்கிற விதை உங்களுக்கு எப்போ விழுந்தது? நாங்கள் ஆக்சுவலாக என் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அறக்கட்டளையில் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியே ஒரு அறக்கட்டளையில் இது பதிவு பண்ணாமல் பண்ணிட்டு இருந்தோம். என் பையன் இறந்த பிறகு இதை பதிவு பண்ணி நாடு முழுக்க கொண்டு போகணுன்றதுக்காக இதை பதிவு பண்ணி முறையாக கொண்டு போயிட்டுருக்கோம். நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டுலேருந்து இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட நோட்டு, புத்தகங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு 6ஆம் ஆண்டு நினைவு நாள் அப்போ கூட தையல் மிஷின் 5 நிறைய பண்ணியிருந்தோம். நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நோட்டு புத்தகங்கள் தான் இந்த திருநங்கைகளுக்கும் இந்த வாட்டி அவங்களுக்கு தேவையான பொருட்களும் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மேம்படுறதுக்கு அடுத்த முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறீங்க, ஒரு அன்னதானம் செய்கிறீங்க, ஒரு பொருள் தானம் செய்கிறீங்க, ஒரு புடவை தானம் செய்கிறீங்க அப்படின்னு செய்யும்போது அந்த செய்யும்போது அவங்க வாங்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய திருப்தி, மனநிறைவு எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க இது ஒரு உதவியாகவே நினைக்காம நாங்கள் ஏதோ ஒருத்தர் ஒரு அறக்கட்டளை இறந்ததுக்காக பண்ணுறோன்னு கிடையாது. நாங்கள் அதை ஒரு விழா மாதிரியே பண்ணியிருக்கோம். அது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொடுக்குற எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அறக்கட்டளை அப்படின்னு சொன்னா
நிறைய ஒரு ஒரு சுற்று வட்டாரத்துல எல்லாத்துக்குமே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கண்டிப்பா அறக்கட்டளை அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கேஷ் வாங்குறாங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கி தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பாதி எடுத்துக்கிறாங்க, பாதி தான் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன மாதிரி எளிய மக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதை பற்றின எங்களுக்கு ஒரு புரிதல் என்னவா இருக்கணும்? இது அப்படியெல்லாம் தவறாக தான் மக்கள் மனசில் அறக்கட்டளைலாம் தவறாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஒரு ஆண்டு முழுக்க என்ன பண்ணியிருக்கோன்றத அந்த ஆண்டு இறுதியில் எங்கள் அறக்கட்டளையில் எங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதை நாங்கள் எழுதி கொடுக்குறோம். இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு. இது வரலாம் நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு ஒரு பெரிய தொகை கொடுங்க நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னது கிடையாது. அப்படி எங்களுடைய ஓன் தான். நாங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருடைய உழைப்பும் அந்த பிஸ்னஸில் இருக்கோம். அதில் ஒரு பர்டிகுலர் 20% எடுத்து நாங்கள் இந்த அறக்கட்டளைக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையிலும் யாரும் எங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய இதுவாக நாங்கள் யாருக்கிட்டையும் போய் வாங்கி பண்ணது கிடையாது. உங்களுடைய சொந்த வருமானம், நீங்கள் பிஸ்னஸ்ல ஈடுற இன்கம் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணுறீங்க. கொரோனா காலங்களில் நிறைய பேர் கொடுத்தாங்க, நிறைய பேர் பண்ணாங்கன்றதோட இப்போ ஒரு 10% கொடுக்குறாங்கன்னா 90% அது எங்களுடைய உழைப்பாக இருக்கும், எங்களுடைய பணமாக இருக்கும். நீங்க வெளியே யார்கிட்டயும் நீங்க போய் எதுவுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது இந்த விஷயத்துக்காக? இல்ல, இது வரலும் கிடையாது. இது வரலும் நாங்க பண்ணது எல்லாமே ஒரு 10% வந்திருந்தாலும் 90% எங்களுடைய சொந்த பணம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களால பயன்பெற்ற ஆளுகள்ல யாராவது ஒருத்தருடைய ஒரு சிறப்பான ஒரு ஏதாவது ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தைகள் அவங்க என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய எங்களுக்கே வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க பேசி நாங்க பண்ண உதவியை அவங்க